செய்பவரே, ஒருவரும் சேரா கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆமாண்டவரே, நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு தெய்வனாய் இருக்கிறீர். உம்மை போல வேற எந்த தெய்வனும் இல்லை ஆண்டவரே இந்த பூலோகத்தில். நீர் நேசித்தது வழி போல் ஆண்டவரே இந்த உலகத்தில் எந்த தெய்வனும் நேசிக்கல ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே நீர் ரத்தத்தை சிந்தி, எங்களுக்காக ஆண்டவரே நீர் உயிரவே கொடுத்த தெய்வன் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. உம்மை போல் பரிசுத்த தேவன் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பரலோகத்தை விட்டு எங்களுடைய ஆராதனைக்குள் நீங்கள் வந்து கலந்து கொண்டு இருக்காக நன்றி ஆண்டவரே.
நாங்கள் வருவதற்கு முன்பாக ஆண்டவரே நீர் இந்த இடத்துல இருப்பதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே நீர் தடைகளை எல்லாம் நீக்கி துரிதமாய் நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்களுடைய நாம இந்த இடத்துல மகிமை படைக்கிற செய்யுங்க. இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பாண்டவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உங்களுடைய நாம் மாத்திரம் மகிமை படைக்கிற செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரை உம்மை ஆராதிப்பேன். பழைய பாடல் எல்லாம் கரங்களை தட்டி தேவனை நாம் பாடி நாம் ஆராதிக்கலாம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை நல்லவரே
பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை. ஆமாம், ஆவியிலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், உண்மையிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய ஆராதனைக்குள் ஆண்டவர் மாத்திரமல்ல, அவருடைய தூதர்களும் இறங்கி வரார்களாம், இல்லைங்களா? அப்போ நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்? தூதர்களோட ஆராதனைக்கு விட நம்முடைய ஆராதனை மேன்மையாக இருக்கணும், இல்லைங்களா? When we worship, the Lord comes down along with his angels. So our worship should be better than the angels' worship, right? எல்லாம் கரங்களை தட்டி நம்ம ஜோராக பாட்டுகள் பாடி, ஆவிலே உண்மை ஆராதிப்பேன், உண்மையிலே தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஓகே, ஆவிலே உண்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உண்மை ஆராதிப்பேன், ஆவிலே உண்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உண்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், திருமலையோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், திருமலையோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பெண்ணோடு அணிந்து ஆராதிப்பேன், பொன்னோடு ஏந்தி ஆராதிப்பேன், பெண்ணோடு அணிந்து ஆராதிப்பேன், பொன்னோடு ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை 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 ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை அது பரலோகத்திலும் அது என்ன பண்ணணுமா? அது என்ன பண்ணணும்? ஐயோ இவ்வளோ நல்லா ஆராதிக்கிறாங்களே என்று அவர்கள் என்ன பண்ணணும்? அவங்க வந்து உள்ள வரணும். சரி, அடுத்ததாக நாம் ஒரு மலையாள பாட்டு பாடுவோம். என் இயேசு எனக்கு நல்லவன், அவன் என்றென்றும் மதியாதவன். நம்முடைய ஆபத்தில், ரோகத்தில், எல்லா பிரயாசங்களிலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? அவர் கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் போது
என்ன பண்ணணும்? நம்முடைய ஆபத்து, ரோகம் எல்லாம் அது பறந்து போயிடணும் இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஆராதனை செய்யும் போதே எல்லாம் பறந்துடணும். அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது இல்லைங்களா? என் இயேசு எனக்கு நல்லவன், அவன் என்னும் அறியாயவன். என் இயேசு எனக்கு நல்லவன், அவன் என்னும் அறியாயவன். அவர் தேடுவது என் பிரயாசம் வேணும், மனமே அவன் அறியாயவன். அவர் தேடுவது
உலகத்துல கஷ்டம் வருங்க. மறுபு யாத்திரை அது கடினம், லேசான வாழ்க்கை அல்ல, அது கடினமான வாழ்க்கை தான். கடினமான வாழ்க்கையில கூட ஆண்டவர் அவர் பகல் மேகஸ்தம்பமாய் ராத்திரியில அக்னி தோணராய் நம்ம கூடவே வருகிறார் இல்லைங்களா? இந்த அருமையான தேவன் அவர் நல்ல தேவன். எல்லாம் அப்படி எந்திரிச்சு நின்று இந்த அருமையான தேவனை நாம் ஒரு 2 நிமிஷம் ஆராதிக்கலாம். Let us all stand up to worship the Lord for a few minutes, for He wonderfully led us throughout this year, the last 2 months and this month of March. Hallelujah. மறுபோ யாத்திரை அதிகடினம், பிரதிகூலங்கள் அனுநிமிஷம். மறுபோ யாத்திரை அதிகடினம், பிரதிகூலங்கள் அனுநிமிஷம். பகல் மேகஸ்தம்பம் கடந்த வருஷம் முழுவதும் தேவன் இந்த வருஷம் 2 மாதங்கள் அருமையாக வழி நடத்தினார். நம்முடைய ஆபத்திலேயும் நம்முடைய ரோகத்திலேயும் தேவன் அற்புதமாக கூட வழி நடத்துவதற்காக எல்லாம் தந்த ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு, ஒரு நாளும் வெட்கப்படுத்த போகாதபடிக்கு தேவன் அருமையாக வழி நடத்தினதுக்காக எல்லாம் தேவன் நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஸ்தோத்ர இயேசையா, ஸ்தோத்ர மகிமே இயேசையா, ஸ்தோத்ர இயேசையா, மகிமே இயேசையா, ஸ்தோத்ர இயேசையா, மகிமே இயேசையா, ஸ்தோத்ர இயேசையா, மகிமே இயேசையா. ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ನೀನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ನೀನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. அவன் நாமமே மதுரமாமே, அவன் நாமத்தில் சுகமுண்டே, அவன் நாமமே மதுரமாமே, அவன் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு
மத்தியில் இருக்கிற புஷ்பா சிஸ்டர் அவர்கள் ஜெயிக்கும்படியை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைஞ்சிருக்கின்ற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஒழிவு நாள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுவான். எங்களுக்கு புத்திர சிகாரத்தை தந்ததுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் என்னிடத்து நடமாடி கொண்டிருக்கிறதுக்கு அடியே நன்றி சொல்லுகிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்தை வெளிப்படுத்தியதுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஓ தேவனே, இஜனங்களுடைய உள்ளத்தை நான் அறிகிறார்கள். அவர் உள்ளத்தை அறிஞ்சு நான் பேசுന്ന தேவன். நான் கல்லோ மரமோ அல்ல மகளே என்று நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. தேவனே, ஒருத்தர் உள்ளத்தை அறிஞ்சு இந்த காலம் நீங்க எங்கட மத்தியத்தில் வந்திருக்கிறதுக்கு அடியன் உள்ளத்தின் ஆழத்தை நன்றி சொல்லுகிறேன் அப்பா. உங்களோட ஆசனை மறைச்சு நீங்க பேச வேண்டும் ஆண்டவரே, பேச வேண்டவரே நீங்கள் அல்ல, தேவனோட ஆவி பேசும் என்று சொல்லி இருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, சிலுவையில் மறைஞ்சிருந்து என்னோட மகன் பேசுறதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் வந்தவர்கள் வெறுமையாய் போகக்கூடாது. வேத வசனத்தினால் எங்களுடைய கிருதயங்களை விருத்த சேதனம் செய்யும். நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டி தாரும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எப்படி எங்கள் குடும்பத்தை நடத்துகிறோம், நாங்கள் எப்படி வாழணும் வந்து, எங்களோட மக்களுக்கு நாங்கள் எப்படி புத்தி சொல்லி கொடுக்கணும் வந்து ஏற்ற வசனத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சின்ன குழந்தை அடக்கம் முதுவை சாயிருக்கணும் ஒருத்தரும் உங்களோட பாதத்தை தருகிறேன். ஆலயத்தின் விரோதமாய் எந்த ஆவிகளை கிரியை செய்யக்கூடாது. வான மண்டலங்கள் ஆவிகளை யேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் ஆண்டவர். ஒரு ஷி அலி கமி ஹல்லேலா ஊத்தியாதா பாஷிமா பனிமோசி அரல்லலி ஊலா லகி பாவா தாபூரி அவம்ரி துஷபா. தேவனே, நீங்கள் ஆண்டவரே பொறுப்பேற்று ஆராதனை நீங்கள் மகிமைப்பட்டதுக்கு நன்றி ஆண்டவரே. மீதியான நேரத்தை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிநடத்தி கொள்ளும், ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் பெரும் ரட்சகனாய் இயேசு மூலம் வேண்டும் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். உட்காருவோம். ரெண்டு நாளைக்கு முன்னால் புஷ்பா சிஸ்டர் அவர்கள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணியிருக்கும்போது சத்தமே வரமாட்டேங்குது, சத்தமே வரல. அட என்னப்பா இது இவ்வளோ இதாக இருக்குது, மோசமான நிலைமை இருக்குது என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் நேற்று பேசும்போது கொஞ்சம் சத்தம் வாயிலிருந்து வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் ஜெபிக்க கூட கிருபை செய்துட்டார். அல்லேலூயா. நமக்கு கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும். எல்லாம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்குமோ அதையெல்லாம் நமக்கும் அது நடக்கும். ஆனால் நமக்கும் வேறவங்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நம்மோடு தேவன் எப்பொழுதும் என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பாடணும், எப்படி பாடணும், பகலில் மேக ஸ்தம்பம், ராத்திரி அக்னி தூணாய் அவர் என்ன பண்ணுறாராம், என்னை வழி நடத்துகிறார். அப்போது தேவன் நமக்கும் வேறு ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் தேவன் நம்மோடு அவர் கூடவே இருக்கிறார். அதனால தான் நம்ம ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு செல்லுகிற மக்கள் யாராச்சும் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? யாரும் அவ்வளோ ஈஸியாக யாரும் தற்கொலையை. ஆனால் உலகத்தில் பெங்களூர் பார்த்தா இட் இஸ் கால்ட் அஸ் த கேபிட்டல் ஆஃப் சூசைட் சிட்டி. அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ப்ரெஷர் எல்லாம் இருந்து என்ன ஆகிட்டுருக்கு பெங்களூரில், சூசைட் சிட்டி. ஆனால் நமக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு ஹோப்ங்கிறதே இல்லை. ஆனால் நமக்கு என்னென்னா ஒரு ஹோப் நமக்கு இருக்கிறது. என்னவென்றால், என் தேவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நமக்கும் அவருக்கு வித்தியாசம். அதனால தான் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், பரவாயில்ல தனியாக அங்கே இருந்தால் கூட தேவன் கூட இருக்கிறாருங்கிற ஒரு தைரியம் இருந்தது. அதனால தான்
சரின்ட்டு கூடவே நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு சரி தேவன் கூட இருக்கிறார். மனுஷன் இருந்து கூட என்ன பண்ணுறதில்ல பிரயோஜனம். சில நேரம் பக்கத்துலேயே இருப்பாங்க, ஆனால் கூட என்ன பண்ண மாட்டாங்க. ஆமாம், ஒரு ஒரு ஆண்டி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத போது அவங்க தம்பி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களாம் அர்ஜென்ட் ராத்திரியில். அப்போ கூப்பிட்டும்போது அவங்க வந்து ஃபோனில் சொன்னாங்களாம், ஐயோ கேட்டு கீ லாக் பண்ணிவிட்டு ஓனர் பக்கத்தில் இருக்கிற அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், அவங்க எடுத்துகிட்டு அவங்க தூங்கியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ண முடியாதான், எழுப்ப என்ன பண்ண முடியாது. மனுஷனுக்கு ஃபோன் பண்ணால் அப்படி தான் வரும். ஆனால் ஆண்டவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் கூடவே இருப்பார். அல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைங்களா? அதனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த கவலை கஷ்டங்கள் வந்தாலும் அது என்ன பண்ணாதான் நம்மை ஒன்றுமே பண்ணாது. ரீசண்டாக ஒரு பாட்டு கூட கேட்டேன். என்னென்னா, தசையும் உருவாகலை, சதையும் உருவாகலை, எலும்பும் உருவாகலை, ஆனால் கருவில் என்னாச்சான் தரிசனம் உருவானது. கேட்டிருக்கிறீங்களா இல்லையா தெரியல, ஆனால் அது உண்மை. ஆண்டவர் நம்மை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்ன தரிசனம் என்றால், நீங்கள் பார்க்கும்போது தாவீதை பார்க்கும்போது என்ன சொல்கிறாடி, நீ சபையை நீ வந்து ஆலயத்தை கட்ட மாட்ட. அந்த தரிசனத்தை யாருக்கு வச்சிருக்கிறாரு? சாலமோனுக்கு வச்சிருக்கிறார், மகனுக்கு வச்சிருக்கிறார். அதே போல் நாம் பார்க்கும்போது சாமுவேலு 6 பேரையும் என்ன பண்ணுறா, அப்படி இவங்க தான்ட்டு யோசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் பார்த்து சொல்ல, நீ அழகை பார்க்காத, உயரத்தை பார்க்காத, தரிசனம் யார் மேலே வச்சிருக்கிறேன்? தாவீது மேலே தான் வச்சிருக்கிறேன்னு. அதே போல் ஆண்டவர் நாம் உருவாக முன்னவே என்ன பண்ணியிருக்கிறாராம், நமக்கு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் நீங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. தரிசனம் இல்லாட்டி நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டீங்க. தேவன் இந்த இடத்துல நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னா உங்களுக்கு ஒருவருக்கும் தரிசனம் இருக்கிறது. இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் இருக்கும். நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர். ஜெயராஜ் பிரதர் வரலைங்களா? வரல. அப்போ நாளைக்கு லதா வீட்டில் வச்சுக்கலாமா? அடுத்த வாரம் கேட்டுட்டு அப்புறம் அங்கே வச்சுக்கலாம். நாளைக்கு சகோதரி லதா வீட்டில் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் வச்சுக்கலாம். அடுத்த வாரம் ஜசந்தா சிஸ்டர் வீட்டில் வச்சுக்கலாம். அதனால நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாளைக்கு இருக்கும். அப்புறமா செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம். மக்களை கொண்டு வாருங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்துட்ருக்கிறார். பாருங்க, அற்புத சாட்சி பின்னால் உட்காந்துட்ருக்கு ಅಲ್ವಾ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಇವಾಗ ಕೆಲಸಕ್ಕೂ ಹೋಗೋದಕ್ಕೆ ಅಷ್ಟು ಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ತಾನೆ? ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ ಇಲ್ವಾ? அப்போ சாட்சிகள், தேவன் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபத்துக்கு மற்றவங்களை கொண்டு வாங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கும். சனிக்கிழமை சாயந்தரம் காத்திருப்பு ஜெபம் இருக்கும். வாங்க, காத்திருப்பு ஜெபத்துக்கு 7 மணிக்கு வாங்க, 7:30 மணிக்கு வாங்க, இப்போ வேணாலும் நீங்கள் வாங்க. அதுக்கு தக்கபடி உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவன் கொடுப்பார். அதனால் நீங்கள் மறந்துடாமல் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஞாபகத்தை வைத்து, நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங், டியூஸ்டே ஃபாஸ்டிங், ஃப்ரைடே ஃபாஸ்டிங், சாட்டர்டே காத்திருப்பு ஜெபம். அதனால் நீங்கள் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் வாங்க. இந்த நாட்களிலே உலகத்தில் பார்க்கும்போது எல்லாரும் லென்த் நாட்கள் என்று என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆமாம், 40 நாள் ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க, மீதி 324 அசுத்தமாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய சபையெல்லாம் அப்படி இல்லை. 365 நாளும் பரிசுத்தமாய் வாழதான் நம்ம பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் சிலுவையை நினைத்து, நமக்காக சிந்தின இந்த ரத்தத்தை நினைத்து
நாம் சிலுவை மீதே தொங்கிய இயேசுங்கிற பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் நாம் காணிக்கைகளும் தசமபாகத்தையும் நாம் செலுத்துவோம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை இறுக்கி விடுதே. நேசரின்
காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக வேத பிரதர் செய்யக்கூடிய கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனால பிதாவே, இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படியாய் கர்த்தாவே இவ்வளோ நேரமாய் ஆண்டவரே உம்மை பாடலை பாடி உம்மை மகிமைப்படுத்திக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படும்படியாகவும் ஆண்டவரே கர்த்தாவே மீண்டும் இருக்கிற நேரத்திலும் உம்முடைய ஆண்டவரே உண்மையோடு உத்தமத்தோடு உம்மை தொழுது கொள்ளத்தக்க ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் அப்பா காணிக்கைக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட கரங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். ஆமாண்டவரே, அவர்கள் என்ன தேவைகளோடு ஆண்டவரே கர்த்தாவே ஆமாண்டவரே தசம்பாகத்தையும் காணிக்கையும் ஸ்தோத்திர காணிக்கையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்க ஆண்டவரே. அவருடைய கையின் பிரயாசத்தைகளை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே மீண்டுமாய் அவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளிலே செபிக்கிற ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. மீண்டு இருக்கிற ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பேசுகிற தாசனையும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டு உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரை திடப்படுத்தவும் எங்களை ஆண்டவரே எங்களை நடத்தவும் நீர் கிருபை செய்யும்படியா மறாத இயேசு கிறிஸ்து இன்புள்ள நாமத்தினால் கேட்குற எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லென்த் நாட்கள் திருவிருந்து ஆராதனை எல்லாம் இருக்கும்போது அப்போ மெசேஜ் எப்படி தான் இருக்கணும்? சிலுவை சிலுவை பற்றி தான் இருக்கணும் அப்படின்னு நான் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவரே சிலுவை பற்றி பேசணுமே அப்படின்ட்டு ஜெபிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதை பற்றி எந்த மெசேஜும் வரவே இல்லை. அதனால் ஆண்டவர் நடத்துகிற விதம் அது வித்தியாசம். நாம் நினைக்கிற மாதிரி ಆಂಡವರು ನಡ್ತಿರೋದೇ ಇಲ್ಲ ಅಲ್ವಾ. ನಾವು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವೋ ದೇವರು ಅದನ್ನು ಹಾಗೆ ನಡೆಸಲ್ಲ. ಆತನ ದಾರಿಯೇ ಹೇಗಿರುತ್ತೆ ಬೇರೆ ಥರ ಇರುತ್ತೆ. ಅದರಿಂದ ದೇವರು ಹೇಗೆ ನಡೆಸ್ತಾರೋ ನಡೆಸಲಿ. வேதத்தின் பொருளே விளக்கிடவல்ல போதகராமாவியானவரே, வேதத்தின் பொருளை விளக்கிடவல்ல தேவன் நம்மை வசனங்களினாலே நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், தாளாட்டுவார். வாசிப்போம். யாத்திரையாகவும் 17ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். We'll read from Exodus 17th chapter 1 onwards. முதல் கண்டத்தில் வாசிச்சுங்க, அப்புறம் பின்பு ಅವನ ಮಕ್ಕಳಿಗೂ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರಿಗೂ ಹೀಗೆ ಹೇಳಬೇಕು, ಯೆಹೋವನು ಆಜ್ಞಾಪಿಸುವುದೇನೆಂದರೆ, ಇಸ್ರಾಯೇಲ್ಯರಲ್ಲಿ ಯಾವನಾದರೂ ಇಲ್ವಲ್ಲ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1, 2, 3, 4 17ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5, 6.
ತರುವಾಯ ஆ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಸಮೂಹವೆಲ್ಲ ம் ಯೆಹೋವನ ಅಪ್ಪಣೆಯ ಪ್ರಕಾರ ஆ ಸೀನ್ ಎಂಬ ಅರಣ್ಯದಿಂದ ಹೊರಟು ம் ಮುಂದೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ம் ರೆಫಿದೀಮಿನಲ್ಲಿ ಇಳುಕೊಂಡರು. ம் ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ನೀರಿಲ್ಲದ ಕಾರಣ ஆ ಜನರು ಮೋಶೆಯ ಸಂಗಡ ವಾದಿಸುತ್ತಾ ம் ನಮಗೆ ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ನೀರು ದೊರಕಿಸಿಕೊಡಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದಾಗ ஆ ಮೋಶೆ, ஆ ನೀವು ನನ್ನ ಸಂಗಡ ವಾದಿಸುವುದೇನು? ನೀನು ನಮ್ಮ ಸಂಗಡ ವಾದಿಸುವುದೇನು? ಯೆಹೋವನನ್ನು ಯಾಕೆ ಪರೀಕ್ಷಿಸುತ್ತೀರಿ ಯೆಹೋವನನ್ನು ಯಾಕೆ ಪರೀಕ್ಷಿಸುತ್ತೀರಿ ಎಂದು ಅವರಿಗೆ ಹೇಳಿದನು. போதும் வாசிங்க, தமிழில் வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ம் கர்த்தருடைய கட்டளையின்படியே ம் சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு ம் பிரயாணம் பண்ணி ம் ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். ம் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ம் அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, ம் நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். ஆ அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? ம் கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். என்னோடு ஏன் வாதாடு இருக்கிறீர்கள்? கர்த்தரை ஏன் நீங்கள் என்ன பண்றீங்களா? பரீட்சை பார்க்கிறீர்கள். ஆண்டவருடைய கட்டளையின் பிரகாரம்தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க சின் வில்டர்னஸ் ஆஃப் சின்னில் போய் அங்கே தங்குறாங்க. அங்கே இருக்கும்போது அந்த இடத்தில் என்ன இல்லையா? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னொன்னே அவர்கள் என்ன பண்ணுறாங்க? தேவனை பரீட்சை பார்க்குறாங்களாம். தண்ணி இல்லாத உடனே என்ன பண்ணுறாங்க? தேவனை. இவங்க எந்த ஜனங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட ஜனங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க? சமுதிரத்தில் நடந்துட்டு வராங்க இல்லைங்களா? அதில் வராங்க. அப்புறமா பாரோ அவன் மடிந்து போகும்போது ரொம்ப ஜோராக அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று பாடுறாங்க. இவங்க மாத்திரம் பாடுறதில்ல, மோசேனோட மாமனாரும் பாடுறாப்படி, மிரியாமும் பாடுறாப்படி, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் பாடுறாங்க. அற்புதத்தை அவர்கள் பார்த்தார்கள், அவங்களே கண்டார்கள். ஆனாலும் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனை நோக்கி பரீட்சை பார்க்குறாங்க மறுபடியும். இதை யாரோ பற்றி பேசுகிறேன்னெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. இஸ்ரேல் ஜனங்க பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். என் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு பாஸ்டர். ஜோர சொல்லுங்களேன், வாயை திறந்து ஜோர சொல்லுங்களேன். அப்பா, வேதா பிரதருக்கு தான் கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. என் பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறேன், என் பற்றி தான் நான் பேசுகிறேன். தேவன் சொன்ன கட்டளைகளை சில நேரம் நம்ம கீழ்ப்படுகிறோம், அதன்படி நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கிறோம், அதன்படி நம்ம என்ன பண்ணுகிறோம்? அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். அற்புதத்தை நாம் பார்த்துருக்கிறோம். அற்புதம் வந்தபோது நாம் அல்லேலூயா என்று நாம் ஆர்ப்பரிக்கிறோம். தேவனுடைய சந்நிதியில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஜோராக கையை தட்டி, ஐயோ எனக்கு அற்புதம் நடந்துச்சேன்னு அந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக நம்ம இருக்கிறோம். ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வரும்போது மறுபடியும் தேவனை நோக்கி, உனக்கு கண் இல்லையா? மறுபடியும் தேவனை நோக்கி, நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா இல்லையா என்று பரீட்சை பார்க்குற ஜனங்க நாங்கள். அல்லேலூயா. இன்னும் ஜோரம் சொல்லுங்க, அல்லேலூயா. பரீட்சை பார்க்குற ஜனங்கள் நாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பரீட்சை பார்க்குற ஜனங்கள் நாங்கள். எல்லா அற்புதத்தையும் பார்த்து, எல்லாத்தையும் நம்ம கண்டு, எல்லாத்தையும் நம்ம அதில் அனுபவிச்சுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு தொந்தரவுன்னா நாம் தேவன் நம்மோட இருக்கிறத என்ன பண்ணிடுறோம்? அந்த நேரத்தில் மறந்துடுறோம். இந்த மக்களும் தேவன் அவர்களோடு இருக்கிறார்களா என்று அவர்கள் மறந்து என்ன பண்ணுறாங்க? மோசேய கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்போ என்ன வேணும்? தண்ணி வேணுமே. நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்ககிட்ட என்ன இல்லை, ஒரு தண்ணி இல்லை. அதுக்கு மோசே பார்த்து, ஏன் எங்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? போய் ஆண்டவர்கிட்ட. உங்களை யார் கொண்டுட்டு வந்தது? ஆண்டவர் கொண்டுட்டு வந்தார் இல்லையா? அப்போ ஆண்டவர் இடத்துல தான் நீங்கள் போய் கேட்கணும். ஏன் நீங்கள் என்னிடத்தில் வந்தீங்க என்று கேட்குற ஜனங்களாக இருக்கிறார்.
அன்னைக்கும் அற்புதம், அந்த நாளிலே அற்புதம் நடந்ததா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க கேட்கறதுக்கு முன்னால் அற்புதம் நடந்திருக்குமா நடந்திருக்காதா? ஏன் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க காலையில் நாஸ்டாவே மண்ணாக தான் சாப்பிட்ருப்பாங்க. ஹல்லேலூயா. அதே ஒரு அற்புதம் தானே. காலையில் எந்திரிக்கும் போது என்ன இருக்குது? அத்தனை லட்சம் மக்களுக்கு என்ன இருக்குது? மண்ணா இருக்குது. அப்போ அதே ஒரு அற்புதத்தை தான் அவங்க பார்த்தோம். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன இல்லை? தண்ணி இல்லையே. அப்போது தண்ணி இல்லையே என்று சொல்லும்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு முன்னால் தான் என்னது, நாங்கள் மாம்சம் சாப்பிடணும். நாங்கள் என்ன சாப்பிடணும்? ஆமாம், இப்போ யோசிச்சுட்டு இருக்காதிங்க, போய் மட்டன் பண்ணணுமா சிக்கன் பண்ணணுமான்னு. அப்புறமா என்ன போய் பார்த்து யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் தான் என்ன பார்த்தாங்க? அவங்க மண்ணா சாப்பிட்டாங்க, மாம்சம் சாப்பிட்டாங்க, எல்லாமே சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல மறுபடியும் அன்னைக்கும் அற்புதத்தை பார்த்து தான். ஆனால் அந்த அற்புதம் அவங்களுக்கு என்ன பண்ணலை, அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியல. என்ன, அது சாதாரணமாயிருச்சு. காலையில் இருந்தால் அது அவங்க பொறுக்கி அவங்க சாப்பிடணும். அது என்ன ஆயிடுச்சு? அது தினமும் நடக்கிறபடினாலே அது அற்புதம் என்றே அவங்களுக்கு என்ன பண்ணலை, அவங்களுக்கு தோணலை. யூ ஃபாலோயிங் நோ வாட் ஐம் ட்ரைங் டு சே? யா, எஸ் ஐ ஹாவ் டு மேக் இட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ, இட்ஸ் ஓகே. அப்போது தேவ அன்னைக்கும் அற்புதத்தை நடக்கிறதை நாமும் அதே போல தான் அனுதினமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தால் கூட அது அற்புதமாய் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு காலையில் நீங்கள் எந்திரிச்சிருக்கிறீங்கன்னா அது ஒரு அற்புதம். அல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்கன்னா ஒரு அற்புதம் தான். படுத்து தூங்கினவன் காலையில் எந்திரிக்காமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசே இல்லை. இப்போல்லாம் ஜிம்மு சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜிம்மில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஆல் யங் இல்லைங்களா? எல்லாம் ஜிம் பண்ணுறாங்க, பாடி பில்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அப்படியே விழுந்து சாக்குறாங்க. அப்போது தேவன் உயிரோடு உங்களை வச்சிருக்கிறார்னா அது அற்புதம் தான். ஆனால் உங்களுக்கு எது தான் தெரியுதுன்னா, ஐயோ இது நடக்கலையே, அது நடக்கலையே, நான் கேட்டது ஒன்று ஆண்டவர் எனக்கு செய்யலையே, ஏன் எனக்கு இந்த மாதிரி நிலைமை, நான் ஏன் இந்த நிலைமைக்குள்ளே நான் செல்ல வேண்டும்? ஆனால் இந்த அற்புதங்கள் எல்லாம் மறந்து தேவனிடத்தில் கொஸ்டின் கேட்குற ஜனங்கள் நாமும் இஸ்ரேல் ஜனங்களும் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கிறீங்களோ இல்லையோ தெரியல. ஆனால் நான் கேட்டிருக்கிறேன். சில நேரம் நமக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எந்த வித்தியாசம்? ஆமாம், சிலரெல்லாம் யோசிப்பாங்க, ஐயோ இஸ்ரேல் ஜனங்க என்ன ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமாய் நடந்தார், எல்லாமே ராத்திரியில் பார்த்தா அவர் அக்னி ஸ்தம்பமாக இருந்தார், பகலில் பார்த்தா அப்படி இருந்தார், எல்லாமே இருந்தது. ஆனாலும் இப்படி முறுமுறுத்தாங்களே அப்படின்னு யோசிக்கலாம் சில நேரம். ஆனால் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அதே போல் அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் செஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் நீங்கள் தேவனை பார்த்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். இன்றைக்கும் ஒரு கேள்வியோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஐயோ ஆண்டவரை, நான் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறேன்? ஐயோ, நான் எப்படி இந்த மாதத்தை நான் எப்படி செலவிடுவேன்? அடுத்த மாதம் பார்த்தா எனக்கு ஃபீஸ் வேண்டுமே, பசங்களை நான் எப்படி என்ன பண்ணுவேன்? நான் அதை செய்வேன், இதை செய்வேன். பக்கத்து வீட்டுக்காரனோ பெரிய கார் வாங்கிட்டான், நானோ இன்னும் அதே காரில் தான் சுற்றிட்டு இருக்கிறேனே, இன்னும் 2 வீலரில் தானே நான் இன்னும் உட்காந்துட்ருக்கிறேன். இல்லையா? உங்களுக்கு 4 வீலர் கொடுத்தா எங்காச்சும் போய் இடிச்சிருவீங்கன்னு தான் இன்னும் கொடுக்கல. அதுக்கு தான் சரி பரவாயில்ல 2 வீலரில் போய் விடுங்க, வெறும் கை காலை தான் சரிச்சிட்ருப்பீங்க. அப்போது தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகாத காரணம் ஏன்? ஆண்டவர் 40 வருஷம் அவங்களை வழி நடத்தினாருன்னா 11 நாளில் போய் சேர்ற இடத்துல எவ்வளோ நாளில் போய் சேரணும்? எவ்வளோ நாளில்? 11 நாளில் தான் போய் சேரணும். எத்தனை வருஷம் அலைஞ்சாங்க? 40 years they roamed in the wilderness. They were supposed to reach in 11 days. 11 தினத்திலே சில அற்புதம் நமக்கும் 11 நாளில் வரணும். ஆனால் 20 வருஷமாக காத்துட்ருக்குறோம். அல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு என்றைக்கோ நடந்திருக்கணும்.
ஆனாலும் காத்துட்டு இருக்கிறோன்னா ஆண்டவர் அவங்கள வேணும்னு அலைய விடலைங்க. அவங்க கீழ்ப்படியாமல் இதே மாதிரி கேள்விகள் கேட்டதுனால தான் அங்கங்கே போய் அவர் நிறுத்தி அங்கெல்லாம் ஒரு அற்புதம் செஞ்சார். ஆனால் கானான் தேசத்துக்கு 40 வருஷம் கொண்டுட்டு போனார். அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசம், உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இல்லை உங்களுக்கு இருக்கிறத அந்த கீழ்ப்படியாமை அது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் கானானுக்கு எப்போவோ போய் சேர்ந்துருக்கணும், உங்களுக்கு சில காரியங்கள் எப்போவோ நடந்திருக்கணும், உங்களுக்கு எப்போவோ ஒரு அற்புதம் நடந்திருக்கணும். ஆனாலும் தேவன் இன்னும் சிறிய அற்புதம் தான் செஞ்சிட்ருக்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்கள். சில ஜெபங்களெல்லாம் இம்மீடியட்டாக சொல்லிடுவார், பதில் கொடுத்துருவார் இல்லைங்களா? அப்போ யோசிக்கலாம், ஆண்டவர் இது மாத்திரம் கொடுக்குறீங்களே, ஆனால் நான் பெருசாக அதையோ கேட்டுட்ருக்கிறேன், அது ஏன் இன்னும் கொடுக்கல? ஏன்னா இன்னும் உங்களுக்குள்ள என்ன இல்லை, இன்னும் அந்த கீழ்ப்படியாமை இன்னும் இருக்கிறது. தேவனுக்குள் நெருங்குற அந்த நிலைமை இன்னும் ரொம்ப தூரமாக இருக்கிறது. அற்புதங்களை செய்தும் ஆண்டவருக்கு கேள்வி கேட்குற அந்த அந்த கேள்விகள் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நாம் நினைக்கிறோம் நாம தான் ரொம்ப பரிசுத்தம், நம்ம தான் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் பாருங்க, அவன் ஜெபிக்கவே மாட்டேங்கிறான், ஆனால் நமக்கு விட நல்லா இருக்கிறான்னு தான் அநேக நேரம் நம்ம யோசிக்க. அப்போ நம்முடைய விசுவாசமும் அவங்களுடைய விசுவாசத்துக்கும் நமக்கு ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, நீங்கள் அதுக்கு மேலாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு தான் பார்க்குறாரு. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவு இருக்கிறது, எப்படி உறவு இருக்குது? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் யூ அண்ட் காட்? இட் இஸ் நாட் வாட் பட் ஹவு. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எப்பேற்பட்ட ரிலேஷன் இருக்கிறது. நாம் அற்புதத்தை பார்த்து அதை அனுபவிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதன்படி நம்ம தியானம் செய்கிறதே இல்லை. அற்புதம் நடக்கிறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. பக்கத்தில் இந்த அற்புதம் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாருன்னு நம்ம இந்த இடத்துலேருந்து சொன்னாதான் ஐயோ ஆமாம் இல்லையா ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறார். ஏன்னா நம்முடைய டார்கெட் என்னவா இருக்குது, வேறு எதுலேயோ இருக்கிறது. நம்முடைய டார்கெட் எங்கே இருக்குது, வேறு எதுலேயோ இருக்குது. அதனால நம்ம ஆண்டவர் அனுதினமும் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாருங்கிறதை நாம் என்ன பண்ணுறோம், நம்ம மறந்துடுறோம். ஆண்டவர் நம்மை கருவிலேயே என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிஞ்செடுத்துருக்கிறாருன்னு கூட நம்ம என்ன சில நேரம் நம்ம மறந்துடுறோம். எங்கே குப்பையிலேருந்து உங்களை எடுத்துருக்கிறாருன்னு தான் யோசிச்சுட்ருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அதுக்கு தான் சங்கீதக்காரன் சொல்கிறான். 139 அதிகாரம் சங்கீதம், சாம்ஸ் 139, கீர்த்தனை 139. நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அப்போ 14 வாசிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியினாலே உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். உம்முடைய கிரியை அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். என் ஆத்துமாக்கு நன்றாய் தெரியும். ஆனால் நமக்கு தான் இது பற்றி ஒன்றுமே யோசிக்கவே இல்லை. வாசிங்க, கன்னடத்தில் வாசிச்சிருங்க. ನೀನು ನನ್ನನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿಯೂ ವಿಚಿತ್ರವಾಗಿಯೂ ರಕ್ಷಿಸಿದ್ದರಿಂದ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ. இதுக்காகவே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணுங்க. ஆண்டவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு, அதற்காகவே நீங்கள் என்ன பண்ணணுமா, நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யணும். எத்தனை நாள் நீங்கள் அதற்காக ஜெபிச்சிருக்கிறீங்க பார்க்கலாம். எத்தனை நாள் நீங்கள் அதற்காக ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் என்னை உண்டாக்குனதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் சொல்லட்டா உங்கள் ஜெபமெல்லாம் எப்படி இருக்குன்னு, ஆண்டவரே ஏன் என்னை உண்டாக்குனீங்கன்னு தான் இருக்கும். 139. ஆண்டவரே, நம்முடைய ஜெபங்கள்லாம் எப்படி இருக்குது, ஆண்டவரே ஏன் என்னை உண்டாக்குனீங்க. ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்கிற அப்படி, நீங்கள் என்னை உண்டாக்குனதுக்காக என் ஆத்மா என்ன பண்ணுதா, ஸ்தோத்திரம் பண்ணுதுங்க. நம்மளே கேட்டிருக்கிறோம் இல்லையா, எத்தனை தடவை கேட்டிருக்கிறேன், ஏன்பா என்னை இப்படி உண்டாக்கிறீங்க,
எப்பாச்சும் ஒரு தடவை நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா, ஆண்டவரே நீர் என்னை உண்டாக்குனதுக்காக நான் ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னை உண்டாக்குனதுக்காக ஸ்தோத்திரம். அப்போது நம்ம சிந்தனையும் நம்மளோட யோசனையும் அது வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குதுன்னா தாவீதை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. அப்போ இப்படி வித்தியாசமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு இப்போவே அற்புதம், இன்ஸ்டன்ட் காஃபி ஆட்டம் அற்புதம் இம்மீடியட்டாக சொன்னா நமக்கு எப்படி ஆண்டவர் செய்வார்? When we don't have the right kind of words, right kind of relation with God, how can you expect an immediate miracle? We keep on asking the things that we are not supposed to ask. இல்லைங்களா? கேட்குறேன், ஏன் உண்டாக்குனேன்? ஏன்னா ஆண்டவருக்கு என்ன, அவர் என்ன டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அவங்கள உண்டாக்குனாரு இல்லை இல்லையா? ஆண்டவர் நம்மை அற்புதமாக என்ன பண்ணாராம், உருண்டாக்குனாராம். நீங்கள் எலும்புகள் என்ன பண்ணது, உருவாகிறதுக்கு முன்பே ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு உங்கள் பேரும் தெரிஞ்சிருக்கிறாருங்க. Before you were formed in the mother's womb, God already knew your name. Hallelujah. Hallelujah. அப்பேற்பட்ட ஆண்டவரை தாங்க நம்ம ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனாலும் அடிக்கடி மறந்துடுறோம். ஆனாலும் அடிக்கடி இஸ்ரேல் ஜனங்களை போல, ஐயோ எனக்கு தண்ணி இல்லையே, மோசவே கொள்றக்கே போயிட்டாங்க. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இந்த பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ணாரோ தெரியலங்க, இன்னும் சரியாகலை. இன்னும் நான் அந்த சர்ச்சுக்கு போனேன், ஆனால் இன்னும் சரி ஆகலை. அப்போ என்னது, பாஸ்டர் மேலே தான் ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும். யார் மேலே குறை இருக்குது? பாஸ்டர் மேலே தான் குறைய சொல்லுவான். இவங்க அற்புதம், இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க அங்கே போனாங்களாம். ஒரு விசுவாசி இருக்குது, இந்த சபை விசுவாசி தான். ನನಗೆ ಡೆಲಿವರೆನ್ಸ್ ಆಗತ್ತೆ ಪಾಸ್ಟರ್, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಡೆಲಿವರೆನ್ಸ್ ಆಗತ್ತೆ, ಹೊರಗೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಮತ್ತೆ ಡೆಲಿವರೆನ್ಸ್ ಎಲ್ಲ ಹೊಟ್ಟೋಗುತ್ತೆ. வந்தோடனே டெலிவரன்ஸ் ஆகுதா, வெளியில் போனோடனே மறுபடியும்? ஆமாம். அப்போ யார்? நாமளா காரணம்? அதனால என்ன பண்ணுறாங்களாம், இன்னொரு சோச்சர் அதுக்கு நம்மக்கிட்டேயே கேட்பாங்க, இன்னும் யாராச்சும் நல்ல பாஸ்டர் இருந்தால் சொல்லுங்கள், நல்லா ப்ரேயர் பண்ணுற. அப்போ நம்மளாம் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். நல்லா ப்ரேயர் பண்ணுற பாஸ்டரை ஃபோன் நம்பர் எங்களுக்கு தாங்க. அப்போது நாம் எப்படி இருக்கிறோம், நமக்கும் தேவனுக்கும் எந்த நிலைமையில் இருக்கிறோம், எப்படி நாம் இருக்கிறோம்? அப்படியே கீழே வாசிங்கள், அதே 139 ವಾಸಿಂಗೆ. ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿವೆ. ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. ನನ್ನ ಹೃದಯವು ಚೆನ್ನಾಗಿ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡಿದೆ. ನನ್ನ ಹೃದಯವು ಚೆನ್ನಾಗಿ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡಿದೆ. ವಾಸಿಂಗೆ அப்படியே. ನಾನು ಗುಪ್ತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಲ್ಲ அப்படியே தமிழ்ல வாசிங்க. நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஆமாங்க, என் கருவு உம்முடைய கண்கள் என்ன பண்ணச்சான், அது கண்டது. 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். ஆமா, உம்முடைய ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவருடைய தொகை எவ்வளவு அதிகம். யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய யோசனை, ஆண்டவர் உங்க மேல் வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய, என்னது, ஹவு இம்பார்ட்டன்ட் யூ ஆர், எவ்வளோ முக்கியம். நீங்கள் சும்மா உங்களெல்லாம் இந்த இடத்துல கொண்டுட்டு வரலைங்க. யூ ஆர் வெரி வெரி ப்ரெஷியஸ் இன் த சைட் ஆஃப் த லார்ட். நமக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் நீங்கள் ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கிறபடினால, நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறபடினால தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறார். இல்லைன்னா புட்டினும்
நரேந்திர மோடியும் அவங்களையெல்லாம் உட்கார வச்சுருப்பார் இங்கே. அவங்களையெல்லாம் விட்டுட்டாரு, ஆனால் உங்களை தான் வச்சுருக்கிறார். அல்லேலூயா, இல்லைங்களா? ஹவு ப்ரெஷியஸ் யூ ஆர், ஹவு இம்பார்ட்டன்ட் யூ ஆர். நம்ம நினைக்கலாம் ட்ரம்ப் தான் ரொம்ப பெருசு, இல்லை பிடன் தான் ரொம்ப பெருசு, பிகாஸ் ஹீ இஸ் எ பவர்ஃபுல் மேன். நோ, they are not powerful, we are powerful. Hallelujah. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர்னால முடியாத காரியம் எதுவும் இல்லைங்க. அவர்னால அவங்க வேணா பட்டன் அமுத்துனா நியூக்ளியர் பாம்பு வெடிக்கலாம், ஆனால் அதுக்கு விட பெரிய பாம்பு ஆண்டவர் ரெடியாக வச்சுட்ருக்கிறார். அதை தான் நம்ம கையில் அது வச்சுருக்கிறார், அது நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அதை திறக்கிறதுக்கு என்னவா என்ன கதவுகள் என்ன பூட்டு நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. என்ன தரவு கோல், வாட் கீஸ் ஹி ஹஸ் given to us. பிடனும் திறக்க முடியாது, மோதியும் திறக்க முடியாது, மோதியும் பூட்ட முடியாது, ஆனால் அந்த கீ நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அவ்வளோ இம்பார்ட்டண்ட் நம்ம. ஆனால் நம்ம தான் யோசிக்கிறோம், நம்ம ரொம்ப குப்பை, நம்ம யார் குப்பை, வி ஆர் டஸ்ட் அப்படின்ட்டு இல்லை. பட் இன் த சைட் ஆஃப் த லார்ட் யூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ். அப்போது நீங்கள் அவ்வளோ ப்ரெஷியஸாக இருக்கும்போது, ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், தேவனே நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோம், நம்ம காத்துட்ருக்கிறோம். வாசிப்போம் சங்கீதம் 111 4 நீங்கள் வாசிங்கள். வாட் டஸ் Psalm say? 111 4th verse. அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். ஆமாங்க, கர்த்தர் யாரா? இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿಸಿದ್ರೆ ಅப்புறம் ಆತನು ತನ್ನ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯಗಳ ಜ್ಞಾಪಕವನ್ನು ಉಳಿಯ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಯೆಹೋವನು ದಯೆಯೂ ಕನಿಕರವೂ ಉಳ್ಳವನು. அப்போ சாரி, அப்போ 2வது வசனத்துல வாசிச்சிருங்க. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும், கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும், அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமா இருக்கிறது. இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. ஆமா, அவருடைய செயல்கள் என்னவா இருக்குதா? மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமா, அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். ஆமா, தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஆமாங்க, தன்னுடைய உடன்படிக்கையை என்றென்றைக்கும் அவர் நினைக்கிறார். He remembers the covenant that he made very very long ago. இன்னைக்கும் உங்களை நீங்கள் ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டிருந்தாலும், என்ன கோபமாக நீங்கள் ஆண்டவர் இடத்துல பேசியிருந்தாலும், அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய காவனன்ட்டை நினச்சி தான் நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ கோபப்பட்டுருப்பீங்க சில நேரம், இல்லைங்களா? எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போகும்போது, சில நேரம் பிரச்சனையில் போகும்போது நம்ம எவ்வளோ கோபப்பட்டிருப்போம். ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம், என்ன வேணாலும் ஆமாம் எதிர்க்க நின்றுருந்தால் என்னென்ன பேசியிருப்போம்னு தெரியல. ஆனால் அப்படியெல்லாம் பேசினா கூட அவர் தன்னுடைய பயந்த ஜனங்களுக்கு இந்தாப்பா சாப்பாடு, இதை சாப்பிடுன்னு தான் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அவங்கள அருமையாக வழி நடத்துகிறாரு. எல்லாத்துக்கும் மேலாக உங்களுக்கும் அவருக்கும் நடுவே இருக்கிற உடன்படிக்கையை நினைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு நன்மைக்காக தான், அவர் அன்னைக்கு பண்ண அந்த உடன்படிக்கையாக தான் இன்னைக்கு வரைக்கும் அருமையாக நம்மை வழி நடத்திட்டு வருகிறார். இந்த உடன்படிக்கை மாத்திரமல்ல, அதுக்கு விட மேலாக இன்னொரு உடன்படிக்கையும் பண்ணார். நமக்காகவே ரத்தத்தையும் அவர் சிந்தினார். Not only that covenant, but he made a bigger covenant than that. He gave his life. நமக்காக தன்னுடைய ஜீவனையும் அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதை ஞாபகப்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம நடத்துகிறோம். நமக்கு இன்னும் என்ன இல்லை,
ஒன்றும் அந்த விசுவாசம், ஆண்டவர் நம்மை கடைசி வரைக்கும் வழி நடத்துவாருங்கிற விசுவாசம் என்ன நமக்குள்ள இல்லை. அதுக்கு தான் அற்புதம் நடக்கும்போது நம்ம ஆண்டவர் அற்புதத்தை நடக்கும் மகனை வந்து ஒருத்தர் என்ன பண்ணுற, அப்படி மகனை கொண்டுட்டு வர, அப்படி கொண்டுட்டு வந்து அவனுக்கு என்ன நடக்குது? என்னப்பா, வாட் யூ கால் தட்? எப்ளிசியா? இல்லை இல்லை இல்லை, ஃபிட்ஸ். அதுக்கு என்ன சொல்கிறது? அவனுக்கு ஃபிட்ஸு வரும்போது அவன் ஸ்ரீஷர்களை அவன் வந்து ஆண்டவர் இடத்துல வந்து கேட்குறா, அப்படி ஆண்டவரே உங்கள் ஸ்ரீஷர்களால் என்ன பண்ண முடியல, இதை நிறுத்த முடியல, இந்த பேயை என்ன பண்ண முடியல, ஓட்ட முடியலங்கும்போது ஆண்டவர் சொல்கிறார, நீ என்ன பண்ணு, நம்பிக்கை வெயின்னொன்னே அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே ஹெல்ப் மீ டு ஓவர் கம் த ஃபெய்த், எனக்கு இன்னும் அதிகமான ஒரு விசுவாசத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் வெர்த்திக்க பண்ணும் என்று அவன் என்ன பண்ணுறார், ஆண்டவர் இடத்துல கேட்குறா. அப்படிங்க அப்போது நம்முடைய ஜெபம் கூட என்ன தான் இருக்கட்டும், ஆண்டவரே இன்னும் எனக்கு விசுவாசத்தில் பலப்படுத்துங்க, விசுவாசத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன பண்ணணுமா, நமக்கும் என்ன பண்ணணும், நாமும் இன்னும் ஜெபிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் வந்து ஆண்டவர் சில காரியங்கள், சில அற்புதங்கள் தன்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில் அவர் என்ன பண்ணவே இல்லை, அவர் செய்யவே இல்லை. ஏன் செய்யலை? சும்மா சாதாரணமாக ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிடுறார். ஏன் போயிடுறாருன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குல்ல, விசுவாசம் இருக்குல்ல. அப்போ நமக்கு வந்து என்ன வேணும் என்றால், ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவார், நம்மை வழி நடத்துவாருங்கிற ஒரு விசுவாசம், நமக்கு ஒரு உறுதி நமக்குள்ளே என்ன பண்ணணும், நமக்குள்ளே இருக்கணும். அந்த உறுதி வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், உண்மையாய் தேவனிடத்தில் நாம் எப்பொழுதும் உண்மையாய் இருக்க முடியும். அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் நம்மளும் இன்னும் அடிக்கடி என்ன பண்ணிகிட்டு இருப்போம், கேள்விகள் கேட்டுட்டு தான் இருப்போம். அற்புதங்களை கண்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, அற்புதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த மேன்மையை நம்ம பார்க்கக்கூட முடியாது, அதை ருசிக்க கூட முடியாது, இல்லைங்களா? பருப்பு சாம்பார் எவ்வளோ ருசியாக இருந்தாலும் பக்கத்தில் கபாபோ இல்லை ஃப்ரையாக இருந்தால் பருப்பு சாம்பார் மறந்துடுவோம், இல்லைங்களா? அதுபோல தான் ஆண்டவர் எத்தனை அற்புதம் செஞ்சாலும் நமக்கு வேறு ஏதோ யோசனை இருந்தால் இந்த அற்புதங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம். அப்புறம் நம்பிக்கையே இருக்காது. ஆண்டவரே நீங்கள் இது செய்யவே இல்லையே, அந்நேரத்தில் அவர் அற்புதத்தை செஞ்ச கூட நம்ம மறந்துடுறோம். ஆனாலும் தேவனை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம மறுபடியும் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை என்ன பண்ணுங்க, விருத்தி பண்ணுங்க, இன்க்ரீஸ் மை ஃபெய்த் so that I will never ask any questions. Increase my faith so that whatever happens in my life, I know that it is only for the good. இல்லைங்களா? இந்த மாதத்தின் என்னது வாக்குத்தத்த வசனம் என்னது, மறந்துட்டிங்களா? 2 நாளில் வாசிப்போம். ரோமர் 8:28 வாசிச்சுட்டு நாம் முடிப்போம். We'll read Romans 8 chapter 28 verse. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆமாம் சகலமும் என்னவா நடக்குமா, நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று நாம் என்ன பண்ணலாம். ஆமாம், சகலமும் நன்மைக்கு தாங்க நடக்குது. தேவன் மேல் பிரியம் வச்சிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அது சகலம் நன்மை. அதனால நீங்கள் வந்து தீ நடுவில் நடந்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. ஆபத்நேகோ, ஷாத்ராக், அப்புறமா இன்னொருத்தர் யார், மேஷாக், 3 பேரும் யாரும் கேள்வியே கேட்கல. என்ன பண்ணாங்க, அக்னியில் ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காட்டியும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும்.
அந்த நம்பிக்கை ஆண்டவர் வைக்கும்போது தான் நீங்கள் எது கேட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, செய்வார். இந்த மழையை பார்த்து நீ என்ன பண்ண, பேர்ந்து போய் சமுதிரத்தில் விழுன்னா அது விழுக்கும். எப்போ? அந்த நம்பிக்கை. அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்வோம். அந்த நம்பிக்கை நம்ம வச்சு எது நடந்தாலும் ஆண்டவரே அது நன்மைக்காக தான் ஆண்டவரே. whatever happens it is only for the good, for the people who love God. அதனால் நாம் விசுவாசத்தில் இன்னும் நெருங்கி ஜீவிப்போம். இன்னும் விசுவாசத்தில் நாம் என்ன பண்ணுவோம், இன்னும் நாம் அதிகமாக நம் விசுவாசத்தில் வாழ்வோம். தேவன்தான் நம்மை கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவார், வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே அவர் வழி நடத்துவார். கண்களை மூடுவோம், செவிவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது தேவனுடைய திருவிருந்துக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்த ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்த ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கே அர்ப்பணித்தேன். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கே அர்ப்பணித்தேன். சிலுவை மீது தங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீது தங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்கையாரால் கூட கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்கையாரால் கூட உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ மாற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ மாற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். அப்படியே ஜெபத்தில் இருக்கும்போது தேவனுடைய வசனத்தை நாம் தியானிப்போம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால், கர்த்தருடைய சரீரத்தை நிதானித்து அறியாதபடியினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது அநேக சபையில இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்காம கூட இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை கொடுக்கிறார்கள். ஏனென்றால் திருவிருந்து ஆராதனை இன்னைக்கு ஒரு சடங்காச்சாரமும், ஏதோ ஒரு திருவிருந்து மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது. ஆனாலும் உண்மையாய் பார்க்கும்போது தேவனுடைய சரீரமும் தேவனுடைய இரத்தமும் நமக்காக சிந்தின இந்த இரத்தமும் அது எவ்வளவு விலையேற பெற்ற என்று அறியாமல் அநேக ஆத்மாக்கள், அநேக ஜனங்கள் அதை பானம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய மகா கிருபையும் மகா இரக்கத்தின்படியும் தேவன் அவங்களுக்கெல்லாம் உடனடியாக ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு அவர்கள் உயிரோடு மறுபடியும் பாவங்களை பண்ணி திரும்ப இந்த பந்தியில் அவர்கள் வந்து மறுபடியும் அவர்கள் பங்கு பெறார்கள். ஆனால் ஒரு நாள் வரும், ஆக்கினை தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு. அந்த நாளிலே நாம் கைவிடாதபடிக்கு இந்த சரீரத்தையும் இந்த திராட்சரசத்தையும் நாம் உண்மையாய் தேவனிடத்தில் கேட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் உண்மையாய் உம்முடைய பாதத்தில் வருகிறேன் ஆண்டவரே, உண்மையாய் ஆண்டவரே நான் மனம் திரும்பி ஆண்டவரே இதில் நான் பங்கு பெறுகிறேன் என்று. இந்த திருவிருந்து ஆராதனை யாரையும் அது வெளியில் தள்ளுறதில்லை. ஆனாலும் மறுபடியும் ஒரு விசை உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறது. நீங்கள் மறுபடியும் வந்து இதில் பானம் பண்ணுங்க என்று, எல்லா பாவங்களையும் விட்டு நீங்கள் மறுபடியும் வாங்க என்று ஆண்டவர் மறுபடியும் ஒரு விசை உங்களுக்கு இதை கொடுக்கிறார். நீங்களே ஒரு நிமிஷம் நீங்கள் நிதானி பாருங்க. ஏதாவது பாவம் உங்களிடத்தில் உண்டோ? ஏதாவது மீறுதல் உங்களுக்குள்ள உண்டோ? அநேக பாவங்கள் இன்னைக்கு அது பாவமே இல்லாதபடிக்கு பிசாசு அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஐயோ, இது பண்ணனா என்ன, அது பண்ணனா என்ன, சும்மா தானே ஒரு பொய் சொல்லிட்டா என்ன, நான் கோபம் பண்ணிட்டா என்ன பண்றேன், என்ன என்னால் நானே என்ன பண்ண முடியல, மாற்றிக்கொள்ள முடியல. இல்லை, ஒரு தடவை தான் நான் கெட்ட வார்த்தை பேசிட்டு தான் என்ன ஆகுது. என்னுடைய நிலைமை நீங்கள் புரியல, உங்களுக்கு புரியல. நீங்கள் அந்த நிலைமையில் இருந்தீங்களா, நீங்களும் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க என்று அநேக எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். எப்பொழுதும் வேதம் வேதம் வேதம்ன்ற ஏன் நான் பைபிளே வாசிச்சுட்டு இருக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம டிவியை பார்க்கலாமே, கொஞ்சம் நேரம் மொபைலை பார்க்கலாமே, கொஞ்சம் நேரம் அதை பண்ணலாமே. அதில் என்ன பாவம் இருக்கிறது என்று கூட யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார்.
ஒரு விஷயம் மறுபடியும் உங்களுக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் நிதானித்து பாருங்கள். தேவனுடைய ஆக்கினிக்குள் விழாதபடிக்கு நாம் இதில் பங்கு பெறுவோமா? ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா ஒரு விஷயம் நாம் தேவனிடத்தில் நோக்கி நீங்கள் பாவம் பண்ணியிருக்கிறீர்களோ, மீறுதல் பண்ணியிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தால் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போமா? ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று கேட்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. எல்லாம் இந்த அப்பத்துக்காக எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்படி இந்த திராட்சை ரசத்துக்காக நாம் தேவனை ரத்தத்தை நாம் நினைவு கூறும்படியாக இதையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ரெண்டையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ஜெபத்தில் இருக்கும்போது இதை வரும்போது நீங்கள் எடுத்து உங்களுடைய கரத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். எல்லாம் ஒன்றாக நம்ம சொல்லும்போது ஒன்றாக நம்ம இதை பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூர்வமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனங்கள்ளோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. ஜீவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் உரைத்தீரு, பாவக்கேட்டை கூறு, ராபோஜன பந்திதனில் சேரு. சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் பெருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே இருதயம் சுத்தத்திடனாமே. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதிருப்போலேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து தேவன் நம்முடைய மறுபடியும் இந்த மாதத்தில் அவருடைய திருவிருந்து ஆராதனையில்
பங்கு பெறும்படியாக தேவன் அன்பாய் நம்மை வழி நடத்தினதுக்காக எல்லாம் ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க, ஸ்தோத்திரம். தேவன் அப்பத்தை எடுத்து அதை விட்டு இது என்னுடைய சரீரம் என்று சொன்ன தேவன் அதை நாம் மறுபடியும் நினைவு கூறும்படியாக தேவன் நமக்காக அடிகள் பட்டு, நம்முடைய நோய்களுக்காக அடிகள் பட்டு, நம்முடைய வேதனைகளுக்காக அடிகள் பட்டு, அதுக்கு மேலாக நாம் அவரோடு வாழும்படியாக தேவன் நமக்காக அடிகள் பட்டு இரத்தத்தை சிந்தினதினாலே இதை நினைவு கூறும்படி என்று தேவன் சொன்ன பிரகாரம் நம்முடைய கையில் இருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் சேர்ந்து நாம் எல்லாம் பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. முடிவாக அப்பாஜி முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. கிருபையாய் இரக்கமாய் நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு இல்லாத தெய்வமே பாக்கியத்தையும் செல்வாக்கியத்தையும் அடிமைகளுக்கு நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 3வது மாதத்திலுமாய் அப்பா இயேசு ரட்சகா உமது பந்தியில் அடிமைகள் ஒன்று கூடவும் அப்பா இயேசு ரட்சகா உம்மை நினைவு கூறும்படி இதை செய்யும்படி இதை எங்களுக்கு நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதை புசித்த அனைவரையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. உமது கரத்தில் அப்பா நீர் வைத்து தாங்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை அளித்து தெய்வமே உமக்குள் நெருங்கி ஜீவிக்க தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தயவாய் நீர் மன்னித்து உம்முடைய பரிசுத்த ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக நீர் மாற்றி கொண்டதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. எஸ் ராஜாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மனமகிழ்ச்சி நாளில் இதுவரையுமாய் நீர் எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. தெய்வமே நீர் கொடுத்த கிருபையுள்ள வசனங்களுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. அடிமைகள் எப்பொழுதும் தெய்வமே உம்மை நினைவு கூர்ந்து உம்முடைய வசனங்களை கை கொண்டு அப்பா இயேசு ரட்சகா உமக்கு ஏற்றவர்களாய் ஜீவிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருடைய போக்கிலும் வரத்திலும் செய்யும் காரியங்களிலும் வேலைகளிலும் உமது கிருபையும் ஆசீர்வாதம் இருந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் அப்பா ஒவ்வொருவரும் இன்னுமாய் உமக்குள் நெருங்கி ஜீவிக்க தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த சிறு மந்தையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இன்னும் அநேகர் வந்து இதில் கலந்து கொள்ளத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்யும் கர்த்தாவே. ஏசுராஜா, ஏசுராஜா, ஏசுராஜாம் ஸ்தோத்திரம் அப்பா. இங்கும் ஒரு கூட்ட ஜனம் உமக்கு எதிர்கொண்டு வரும்படியாக தெய்வமே நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்நாள் வரை காத்தவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றியோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் வரப்போகும் கொடிய காலங்களிலும் உமது கிருபையும் ஆசீர்வாதம் அடைமைகளோடு இருக்க வேண்டும் ஐயா. எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் அப்பா. எல்லா தீமைகளுக்கும் எல்லா பொல்லாங்குக்கும் அப்பா சாத்தானின் தந்திரங்களுக்கும்
இயேசு ரட்சகா, நீர் விலக்கி எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறேன் கர்த்தாவே. எந்த சோதனையும் எங்களை ஆட்கொண்டு விடாதபடி உமது கரத்தாக தாங்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறேன் கர்த்தாவே. அந்த ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் உமது சமூகத்தில் வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். சேஷமாய் இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும் அப்பா. நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இம்மட்டமாய் காத்தவரை உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, உமது வருகை தாமதிக்குமாய் மீண்டுமாய் அடிமைகள் ஒன்று கூடி உண்மை துதிக்கும் ஸ்தோத்திரிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் அப்பா. எல்லா துதி கனம் ஸ்தோத்திரம் மகிமை அவற்றை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறோம் எங்களரையும் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வானிலையும் வருவாய். துதி கனமாயிமையோ உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாயிமையோ உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.